நியூஸ் 7 தமிழ் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் மகேஷ். அடுத்த ஆண்டு பொறியியல் படிப்புகளுக்கான சேர்க்கை +2 மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் என உத்தரவாதம் இல்லை என்று அமைச்சர் அன்பழகன் கூறியுள்ளார். பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை படிப்புகளுக்கான பட்டமளிப்பு விழா சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரியில் நடைபெற்றது. இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த ஆண்டிற்கான பொறியியல் படிப்புகளில் நீட் தேர்வு முறையில் மாணவர் சேர்க்கை நடைபெறாது என தன்னால் உத்தரவாதம் அளிக்க முடியாது என குறிப்பிட்டார். மேலும் மற்ற மாநிலங்கள் நீட் தேர்வை ஏற்றுக்கொள்ளும் போது தமிழகமும் அதனை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்றும், ஆனாலும் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்றும் அவர் தெரிவித்தார். 18-19 பொறியியலுக்கு நீட் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் அது வேண்டாம், +2 மார்க்கை வச்சு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ரெண்டாவது +2 மார்க்கை வச்சு இங்கே நம்ம இன்ஜினியரிங் மாணவர்கள் எடுத்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு நீட் தேவையில்லைன்றதை நாங்கள் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பிஜிக்கு அவங்க கேட் எக்ஸாம் வைக்கணுன்றாங்க. நம்ம டான்செட் எக்ஸாம் வச்சு தான் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். அதனால தேவையில்லை தமிழ்நாட்டிற்கு அப்படின்றத நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து முடிவு எடுக்கும் போது அதுலேருந்து நம்ம வெளிப்பட முடியல. அதனால அதுக்கு உண்டான அழுத்தம் நேரத்தும் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இதையும் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருக்கிறோம். அதை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். வரும் 24ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக அவர் டெல்லி செல்கிறார். முன்னதாக முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் இன்று அதிமுக அம்மானி எம்பிக்களின் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அப்போது நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு விலக்கு கோரியும், காவிரி விவகாரம் தொடர்பாகவும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப எம்பிக்களுக்கு முதலமைச்சர் பழனிசாமி அறிவுறுத்தினார். மேலும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாஜக வேட்பாளர் வெங்கையா நாயுடுவை ஆதரிக்குமாறும் அவர் எம்பிக்களுக்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த தகவலை நாடாளுமன்ற உறுப்பினர் முத்துக்கருப்பன் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழகத்தினுடைய துணை ஜனாதிபதி, நாடாளுமன்ற மாநிலங்களவையினுடைய தலைவர் அவர்களுடைய தேர்தல் வரவிருக்கிறது. அதற்கும் ஏற்கனவே ஜனாதிபதி அவர்களை ஆதரித்ததை போன்று மாண்புமிகு வெங்கையா நாயுடு அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்கிற கொள்கை முடிவினை எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதை அனைத்து நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்களும் நாங்கள் ஏற்றிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமை. ஊழல் புகார்களை மின்னணு முறையில் பதிவு செய்யுங்கள் என்று ரசிகர்களுக்கு நடிகர் கமலஹாசன் அறிவித்த நிலையில் தமிழக அரசின் இணையதளத்தில் முதலமைச்சர், அமைச்சர்களின் தொடர்பு விவரங்கள் மாயமாகியுள்ளது. நடிகர் கமலஹாசனுக்கும் தமிழக அமைச்சர்களுக்கும் இடையே கடந்த சில நாட்களாக கருத்து மோதல் ஏற்பட்டு வருகிறது. தமிழக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்களை தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அனுப்ப ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கமலஹாசன் அறிவுறுத்தினார். இந்த நிலையில் அந்த இணையதளத்தில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் இமெயில் முகவரி என அனைத்தும் மாயமாகியுள்ளன. அவர்களின் சொந்த ஊர், தொழில், சென்னை முகவரி, தொலைபேசி எண், வெளியூர் தொலைபேசி எண், இணையதள முகவரி என அனைத்து தொலைத்தொடர்பு அம்சங்களுக்கான இடம் வெற்றிடமாக உள்ளது. அரசு இணையதள பக்கத்தில் அவர்கள் வசிக்கும் துறை சம்பந்தப்பட்ட தகவல் மட்டுமே உள்ளது. ஆனால் தமிழகத்தின் 233 MLAக்களின் செல்போன் எண், புகைப்படம், தொகுதி, இமெயில் ஆகிய விவரங்கள் தொடர்ந்து இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அரசு மீது குற்றம் சொல்லும் நடிகர் கமல் தான் நடிக்கும் படங்களுக்கு அரசு நிர்ணயம் செய்த விலைக்கு மட்டுமே டிக்கெட் விற்பனை செய்ய வேண்டும் என சொல்ல தயாரா என்று துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் கேள்வி எழுப்பியுள்ளார். பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்களை பற்றி கமல் ஏன் பேசவில்லை எனவும் விமர்சனம் செய்துள்ளார். நிர்ணயித்த கட்டணத்துக்கு தான் கவுண்டரில் தான் படம் டிக்கெட் விற்கணும், அது வெளியே விற்றால் தவறு, என்னுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது கவுண்டரில் தான் விற்கணும், அரசாங்கம் நிர்ணயித்த தொகைக்கு தான் விற்கணும்னு அவர் சொல்வதற்கு தயாராக இருந்தால் அவருடைய குற்றச்சாட்டை மக்கள் ஏற்றுக்கொள்வார். அதற்கு அவர் முதல் தயாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நடிகர் கமலஹாசனை திமுக இயக்குவதாக கூறுவதில் உண்மை இல்லை என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடிகர் கமலஹாசனின் உதவி திமுகவிற்கு தேவையில்லை என்றார். திமுக என்பது மாபெரும் இயக்கம். அதற்கான தலைவர்கள் இருக்கிறாருங்க, செயல் தலைவர் தளபதி அவங்க இருக்காங்க. எங்களுக்கு வேற யாரும் தேவையில்லை. மற்றவர்கள் இயக்கி இயங்கக்கூடியவர் கமலஹாசனும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் யாரையும் இயக்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கிடையாது.
ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உள்ளாட்சித் தேர்தலை நடத்திட உத்தரவிட வலியுறுத்தி திமுக மற்றும் மாற்றம் இந்தியா அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்த வழக்குகள் அனைத்தும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி சுந்தர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவதற்கு மாநில தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தமிழக அரசுடன் கைகோர்த்து தேர்தலை தள்ளி போடுவதாகவும் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் வில்சன், ராஜன் ஆகியோர் வாதிட்டனர். தொகுதி வரையறை வழக்கை காரணம் காட்டி உச்சநீதிமன்றத்தில் தள்ளி போடுவதாகவும் ஏற்கனவே டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்த தனி நீதிபதி உத்தரவிட்டதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். பின்னர் மே 14ஆம் தேதிக்குள் தேர்தல் நடத்த உத்தரவிட்டு இருந்ததையும் சுட்டிக்காட்டினர். உள்ளாட்சித் தேர்தலை நடத்த தடை ஏதும் இல்லா நிலையில் ஏன் நடத்தவில்லை என மாநில தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். உள்ளாட்சித் தேர்தலை ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் நடத்திட வேண்டுமென அறிவுறுத்திய நீதிபதிகள் இதற்கான உத்தேச அட்டவணையை 26ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்யும்படியும் அறிவுறுத்தினர். இதனையடுத்து வழக்கு விசாரணையை புதன்கிழமைக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். தலைமை நீதிபதி அவர்கள் எந்த வழக்கிலேயுமே தேர்தல் நடத்தக்கூடாது என்று தடை உத்தரவு இல்லாத பொழுது ஏன் இதுவரை நீங்கள் தேர்தலை நடத்தவில்லை என்று மாநில தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கேள்வியை எழுப்பி வருகின்ற ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்த அறிவுறுத்தியுள்ளார்கள். அதற்கான உத்தேச கால அட்டவணையை வருகின்ற புதன்கிழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். எங்கள் சார்பாக தனி நீதிபதியின் தீர்ப்பில் 8 விதமான டைரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை நிறைவேற்றுவதற்கான ஆயத்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் சில செய்ய முடியவும் உண்டு, சில செய்ய முடியாதவனும் உண்டு. சிலவற்றை அரசு செய்ய வேண்டும் என்று நாங்கள் வாதிட்டோம். எங்களுடைய வாதத்தை முழுமையாக முடிப்பதற்கு புதன்கிழமை அன்று வாய்தா போடப்பட்டுள்ளது. அன்று எங்கள் தரப்பு வாதத்தை முழுமையாக வைப்போம். நெடுவாசல் மற்றும் கதிராமங்கலத்தில் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கோவை வஉசி மைதானத்தில் இளைஞர்கள் திடீரென திரண்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் 100 நாட்களை கடந்தும் தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் ONGC திட்டத்தை எதிர்த்தும் மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கேற்ற 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கோவை வஉசி பூங்கா மைதானத்தில் திடீரென திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவர்களை விரட்டி அடித்தனர். மேலும் ஒரு பெண் உட்பட 8 பேரை கைது செய்தனர். காவல்துறை துணை ஆணையர் ஜெயராம் தலைமையில் வஉசி மைதானத்தில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நெடுவாசலில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள் பாஜக தேசிய செயலாளர் ராஜாவை கண்டித்து முழக்கமிட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து 2வது கட்டமாக 101வது நாளாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் நெடுவாசல் போராட்டத்தில் உள்ள பொதுமக்களை தீவிரவாதிகள் என விமர்சித்து பாஜக தேசிய செயலாளர் ராஜாவை கண்டித்து பெண்கள் முழக்கமிட்டனர். ராசா எப்ப பார்த்தாலுமே நாங்க போராடுறவங்களை தீவிரவாதி தீவிரவாதி தீவிரவாதிங்கிறாரு. முதல்ல நீ என்ன நான் உங்களை என்ன கேட்டா, ஒரு செய்தி கேட்டா நிச்சயமா நீ நீ கட்சியிலலாம் பிஜேபியில இருக்கவே மாட்டேன். ஏன்னா உன் டீட்டெயில்ஸ் முழுக்க எங்க கையில இருக்கு. இனிமே தீவிரவாதி தீவிரவாதின்னு நீ சொல்லிக்கிறீங்கன்னா எங்களை நாங்க தீவிரவாதியா என்னன்னு எங்க ஊர்ல இறங்கி பாரு. இனி நீ மிஞ்சி போயிறியான்னு பாரு. இதனிடையே கதிராமங்கலத்தில் இருந்து ONGC நிறுவனம் வெளியேற கோரி பொதுமக்கள் நடத்தி வரும் போராட்டம் இன்று 62வது நாளை எட்டியுள்ளது. ONGCயின் எண்ணெய் கிணறுகளால் தங்கள் பகுதியில் குடிநீர் கெட்டுவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் வாரத்திற்கு 2 நாட்கள் கதிராமங்கலம் வருவதாகவும் ஆனால் போராட்டக்காரர்களை அவர் சந்திப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் டிடிவி தினகரன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் தினகரன் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதில் தினகரன் விடுவிக்கப்பட்டதை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தினகரன் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான இன்றைய விசாரணையில் வழக்கில் தொடர்புடைய 3 நிறுவனங்களும் வெளிநாடுகளில் பதிவு செய்யப்பட்டவை என்பதால் இந்திய சட்டப்படி இந்த விவகாரத்தில் தினகரனை விசாரிக்க முடியாது என அவரது வழக்கறிஞர் வாதிட்டார். மேலும் தினகரன் இந்தியாவில் பிறந்தவர் என்றாலும் சிங்கப்பூர் குடியுரிமை பெற்றவர் என்றும் தெரிவிக்கப்பட்டது.
ஆனால் இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தினகரனின் மனுவை தள்ளுபடி செய்வதாக கூறி விசாரணையை தினகரன் எதிர்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் இதே வழக்கில் தினகரனுக்கு விதிக்கப்பட்ட 28 கோடி ரூபாய் அபராத தொகையை ரத்து செய்ய கோரி தினகரன் தாக்கல் செய்த மனுவையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அப்துல் கலாமை நினைவு கூறும் வகையில் கலாம் சலாம் என்ற தலைப்பில் சென்னையில் பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவு நாள் வரும் 27ஆம் தேதி நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட உள்ளது. இதனையொட்டி கவிஞர் வைரமுத்து எழுத்தில் ஜிப்ரான் இசையில் கலாம் சலாம் பாடலை இயக்குனர் வசந்த் உருவாக்கியுள்ளார். இந்த பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சி சென்னை ஆர்கே சாலையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் பாடல் குறுந்தகடை வெளியிட வைரமுத்து பெற்றுக்கொண்டார். பின்னர் பேசிய MS சுவாமிநாதன், குடியரசுத் தலைவராக இருந்தாலும் மாணவர்களும் சாமானியர்களும் அணுகும் வகையில் அப்துல் கலாம் இருந்ததாக குறிப்பிட்டார். பின்னர் பேசிய கவிஞர் வைரமுத்து, சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாதவர்தான் கலாம் எனவும் அவர் ஜனாதிபதியாக இருந்தபோதும் அந்த பதவியை ஒருபோதும் அனுபவித்ததில்லை என கூறினார். மேலும் காந்திக்கு பிறகு மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளவராக இருக்கும் கலாம் மொழி இனம் கடந்து நேசிக்கப்பட வேண்டியவர் என்றார். காரணம் வசந்த் OPS அணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ள MLA ஆறுகுட்டியின் முடிவுக்கு அமைச்சர் OS மணியன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். OPS அணியில் இருந்து வெளியேறியுள்ளதாக கூறியுள்ள MLA ஆறுகுட்டி விரைவில் EPS அணியில் இணைவார் என கூறப்படுகிறது. இதுகுறித்து மக்களின் கருத்தை கேட்டு ஒரு வாரத்தில் முடிவை அறிவிப்பேன் எனவும் ஆறுகுட்டி தெரிவித்துள்ளார். அதிமுக அணி 2ஆக பிரிந்த போது OPSக்கு முதலில் ஆதரவு கொடுத்தவர் ஆறுகுட்டி MLA. அவர் OPS அணியில் இருந்து எடப்பாடி அணிக்கு மாறுவதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து கோவையில் உள்ள அவரது வீட்டில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் OPS அணியில் இருந்து வெளியேறிவிட்டதாக அறிவித்தார். OPS அணியினர் தன்னை புறக்கணிப்பதால் அவர்களை தான் புறக்கணிப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் OPS அணியில் இருந்து பிரிந்தாலும் எடப்பாடி அணியில் இணைவது குறித்து தொகுதி மக்களின் கருத்தை கேட்டு ஒரு வாரத்தில் முடிவை அறிவிப்பேன் எனவும் MLA ஆறுகுட்டி தெரிவித்தார். எங்கிருந்தாலும் விசுவாசமாக தான் இருப்பேன். அந்த விசுவாசத்தை அம்மா கிட்ட காட்டினேன். அடுத்தபடியாக அந்த அந்த போன முறை அணிமாறுகின்ற பொழுது இங்கே இருக்கிற மக்களை கேட்டுத்தான் அங்கே அணிமாறினேன். இப்பொழுதும் கூட மக்களையும் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர் அத்தனை பேரையும் கடக்கோடி தொண்டனையும் கூட இன்றைக்கி காலையிலேருந்து 2 நாளாக நான் பேசிகிட்டு இருக்கேன். அது கூட அவசரப்பட்டு இந்த பூஜையை போட்டாங்க. இனி அந்த பூஜையில் போய் கலந்துக்கிறதோ அவரோடு ஆதரவு கொடுக்கிறதோ என்னுடைய நிலை மாறும் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இருந்தாலும் கூட அந்த எந்த தவறான தகவலை யாரும் பரப்ப வேண்டாம். வருகின்ற காலத்திலும் ஒரு வார காலத்துக்குள்ளாக தொகுதி மக்களை கழகத்தினுடைய தொண்டர்களை அத்தனை பேரும் சென்று அவர்களை பார்த்து விட்டு என்னுடைய பேட்டி மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். அது வரைக்கும் நீங்கள் பொறுத்துருங்க. அதிமுகவின் இரு அணிகளும் இணைவது பற்றி OPS EPS பேச வேண்டும் என வலியுறுத்திய ஆறுகுட்டி இருவரும் இணைந்து பேசினால் ஒரே நாளில் பிரச்சனை தீர்ந்துவிடும் என தெரிவித்தார். இணைப்பு தொடர்பான யோசனையை OPS புறக்கணித்து வருவதாகவும் MLA ஆறுகுட்டி குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே MLA ஆறுகுட்டியின் முடிவிற்கு அமைச்சர் OS மணியன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் பிரிந்து சென்ற போதே பலமுறை தொடர்பு கொண்டு அழைத்த போது வருவதாக கூறியிருந்தார் என்றும் அமைச்சர் OS மணியன் கூறியுள்ளார். MLA ஆறுகுட்டி தங்கள் மீது கூறிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்றும் அவர் நிர்பந்தத்தால் இவ்வாறு கூறுவதாக OPS ஆதரவு MLAக்கள் அருண்குமார் மற்றும் சின்னராஜ் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். கோவையில் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு கூறினர். ஏன் இப்படி கூறுகிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்களோடு இணைந்து இவ்வளவு நாளும் செயல்பட்டவர் சென்னை சென்று வந்த பிறகு என்ன நிர்பந்தமோ என்ன காரணமோ தெரியவில்லை. ஏதோ நாங்கள் அழைக்காத போலவும் நாங்கள் ஏதோ அவர் புறக்கணித்து விட்டார் போலவும் சொல்கிறார். அது உண்மை நிலைக்கு புறம்பானது. ஜல்லிக்கட்டிற்காக போராடிய இளைஞர்கள் நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி போராட வெளியே வாருங்கள் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறைகூவல் விடுத்துள்ளார். நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்களிக்க கோரி சென்னை சேப்பாக்கத்தில் பாமக சார்பில் உண்ணாவிரதம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், நீட் தேர்வால் CBSE பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு 30,000 இடங்கள் கிடைக்கும் என்றும் மாநில அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் படித்தவர்களுக்கு வெறும் 300 இடங்கள் தான் கிடைக்கும் எனவும் அன்புமணி கூறினார்.
எனவே ஜல்லிக்கட்டிற்காக போராடிய இளைஞர்கள் நீட்டிற்கு எதிராக மீண்டும் போராட முன்வர வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். ஜல்லிக்கட்டுக்கு என் தம்பிங்க எவ்வளவு பேர் வந்தீங்களே, இப்ப வாங்க நான் கேட்கிறேன், வாங்க கூப்பிடுறேன், வாங்க என் தம்பிங்களா, வாங்க வெளியில வாங்க, அந்த கோபத்தை வெளிப்படுத்துங்க. ஜல்லிக்கட்டு நம்மளுடைய பாரம்பரியம், ஆனா நீட்டு நம்மளுடைய உரிமை. அது உரிமையை காப்பாற்றுறதுக்கு எங்க வாங்க, வெளியில வாங்க. இது நம்ம பிள்ளைங்க, வருங்கால பிள்ளைங்க சந்ததியோட பிரச்சனை இல்ல. பிறந்து 15 நாட்களே ஆன ஆண் குழந்தையை 2000 ரூபாய்க்காக விற்க முயன்ற தாயிடமிருந்து சைல்ட் லைன் அமைப்பினர் குழந்தையை மீட்டுள்ளனர். கோவை தடாகம் பகுதியில் ஆனந்தி என்ற பெண் தனக்கு பிறந்த 15 நாட்களேயான ஆண் குழந்தையை 2000 ரூபாய் பணத்திற்காக விற்க முற்பட்டது சைல்ட் லைன் அமைப்பினருக்கு தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த குழந்தையை மீட்ட அதிகாரிகள் குழந்தைகள் நலக்குழுவில் பராமரிக்க ஒப்படைத்துள்ளனர். தொடர்ந்து அந்த குழந்தையின் தாய் ஆனந்தியிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் பெரம்பலூரைச் சேர்ந்த இவர் தடாகம் பகுதி நூற்பாலையில் வேலை செய்து வந்ததாகவும் அங்கு ஏற்பட்ட தவறான உறவால் பிறந்த குழந்தை என்ற காரணத்தால் குழந்தையை விற்க முயன்றதாகவும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தனது முதல் பெண் குழந்தையையும் 50,000 ரூபாய் பணத்திற்கு கேரளாவில் விற்றுள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காலையில் 10:30 மணிக்கு சைல்ட் லைனுக்கு தொடர்பு கொண்டு ஒரு 15 நாள் ஆன ஆண் குழந்தையை 2000 ரூபாய்க்கு விற்கிறதாக தகவல் வந்ததின் அடிப்படையில் டிசிபிஓ மற்றும் ஏஹெச்டியூ அவங்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர்களோடு இணைந்து தடாகம் பகுதியில் லாரி ரோடுன்ற பகுதியில் அந்த குழந்தையை வச்சுருக்கிறதாக தகவல் வந்துச்சு. நாங்கள் போய் அங்கே அவங்கள ரவுண்ட் பண்ணி அந்த குழந்தைங்களை மீட்டுட்டு வந்துட்டோம். குழந்தைகள் நலக்குழுவில் குழந்தை ஆஜர்படுத்தப்பட்டிருக்குது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழுடன்.